ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நெறைய பேர் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் கீழ கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. டிப்ஸ் குடுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஐபிக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்றேன். ஐபி எக்ஸாமுக்கு நான் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னால கிளியர் பண்ண முடியுமா? இல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனா இருக்கேன். எனக்கு என்னெல்லாம் எழுதணும்? நான் பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் இதுவரைக்கும் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதில என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு, அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் சோர்ஸஸ், ஸ்ட்ராட்டஜி, எப்படி என்னால் இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லலாம் கிராக் பண்ண முடிஞ்சுது, என்னோட எஃபர்ட்ஸ் என்ன, என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, அப்புறம் ஈச் டாப்பிக்கு ப்ரெப் டைம். அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, மேக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மேக்ஸ் என்ன மொத்தமாக நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், பர் டே பிளான் என்னவா, எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், டைம் டேபிள் மாதிரி போட்டு படித்தா எவ்வளோ டைம் எவ்வளோக்கு எதுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணேன், அது அப்புறம் ரிவிஷன் எல்லாம் படித்ததுக்கப்புறம் எப்படி எக்ஸாம் முன்னாடி நான் ரிவிஷன் பண்ணுறது, அதெல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேபி லென்த்தாக இருக்கலாம், பட் ஃபுல்லாக பாருங்கள். நான் டைம் கோட் கூட கீழே கொடுத்துருக்கேன். அது பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானது கூட பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். என்னால் ஷார்ட் பண்ண முடியாத பட்சத்தில் தான் இந்த அளவுக்கு லென்த்தாக போயிருக்கும். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்டில் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஐபியை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ், எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் 1 hour ஈச்சு. எஸ்எஸ்சிக்கு 200 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க, ஐபிக்கு 100 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. 0.25 நெகட்டிவ் மார்க் ஃபார் ஐபி. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 0.5 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட், இது டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ டைம் எந்தெந்த டாபிக் அலாட் பண்ணணும். பிகாஸ் செக்ஷனல் டைமிங்குன்னு இதில் ஒன்று கிடையாது. ஸோ நீங்களே அலாட் பண்ணி எழுதுனா தான் உண்டு. 1 hour நான் எந்தெந்த டாப்பிக்கு எப்படி பிரித்தா ஈஸியாக இருக்கும், என்னால் அதிக அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ரீசனிங் 12 மினிட்ஸ், இல்லைனா இங்கே ஐபி பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ். இது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் அதிகமாக மேக்ஸுக்கு தான் கொடுத்துருப்பேன் இம்பார்ட்டன்ஸ் 25 மினிட்ஸ், இங்கே 30 மினிட்ஸ்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மற்றதெல்லாம் அந்த டைமுக்குள்ளே போட்டுற முடியும், கண்டிப்பாக போட்டுற முடியும். பிகாஸ் நான் எழுதியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே அந்தளவுக்கு போடுவாங்க. ப்ராக்டிஸ் லைக் திஸ் 12 மினிட்ஸ் அலாட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீசனிங்கை நான் 12 மினிட்ஸில் முடிக்கணும். அப்போ நான் என்னென்னலாம் எழுதணும். பயப்பட வேணாம், ரீசனிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. நீங்கள் ஒரு 2 டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரீசனிங் எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி தான் ரீசனிங் எப்போவுமே கேட்பாங்க. சேம் இங்கிலீஷும் அப்படி தான் இருக்கும். சேம் என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் ரிப்பீட் ஆகும். ஜிகே எல்லாருக்குமே அப்படி தான். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சதுன்னா அட்டன் பண்ண போகிறீங்க, தெரிலன்னா விட்டுட்டு போகிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஐபிக்கு இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரீசனிங் 10 மினிட்ஸ், இங்கிலீஷ் 5 மினிட்ஸ், இந்த மாதிரி அலாட் பண்ணிக்கோங்க. ஜிகே ஜிஎஸ்க்கு தான் நான் எக்ஸ்ட்ராவாக 10 மினிட்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னா, இதுக்கு ஜிகே ஜிஎஸில் 40 மார்க்ஸ் வருது. ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூட அட்டன் பண்ணுங்கள். இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்கில் எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணலாம், டோட்டலாக எவ்வளோ ஓவராலாக அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. இது கன்ஃபார்மாக முடியும். 70, 69ங்கிறது இல்லை, இந்த 85, 83ங்கிறது நீங்கள் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து அந்த 85, 83ங்கிறது. பட் கன்ஃபார்மாக 70 to 69 அட்டெம்ப்ட் பண்ண முடியும். இல்லை எனக்கு ஒரு சிலருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஜிகேயில் வீக்காக இருப்பாங்க, இல்லை இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரீசனிங்கில் வீக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு டாபிக் வீக்கான டாப்பிக்காக இருக்கும். இப்போ எனக்கு ஜிகே அவ்வளோவா வராது. ஸோ நான் இதில் 13 ஆவரேஜாக 13 தான் அட்டன் பண்ணுறேன்னா, ஒரு 5 மார்க்ஸ் இதில் குறைச்சி நான் 65 அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 65 அட்டன் பண்ணுறேன்னா என்னோடய டோட்டல் மார்க் 130 வரும் கட் ஆஃபில். எஸ்எஸ்சிக்கு 130 கண்டிப்பாக போதாது. ஏன்னா கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரிக்கு 140 இருக்கும், 145 எப்படி வேணால் இருக்கலாம். பட் ஸ்டில் 130 எடுத்துட்டா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நார்மலைசேஷன் படி 130லேருந்து ஒரு 20 மார்க்ஸ் எச்சா வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டிஃபிகல்ட்டான பேப்பர்னால் கண்டிப்பாக 20 மார்க்ஸ் கூட அதிகம் வரும். ஸோ 150 எனக்கு கண்டிப்பாக வந்துடும். அது பேஸ்ட் நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் 130ங்கிறது போதாது. நீங்கள் 70 எழுதுனா தான் 140 வரும், நீங்கள் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட டார்கெட் அட்டெம்ப்ட் எவ்வளோ இருக்கணும்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75 இருக்கலாம், இதுலேயும் 75 வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேயும் ஐபி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது, அதோட மார்க் டெஸ்ட் எழுதும் போதும் சரி, இல்லை எஸ்எஸ்சிக்கு மார்க் டெஸ்ட் எழுதும் போது 75 அட்டெம்ப்ட்ஸ் மினிமம் நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே. ரீசனிங், அதோட சோர்ஸஸ்,
என்னென்ன சோர்ஸஸ்னால் கிரண் பப்ளிகேஷன் ப்ராக்டிஸ் ஒர்க் புக், கிரண் பப்ளிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மார்க் டெஸ்ட் சீரியஸ், அப்புறம் இந்த ஒரு ஆப்பு. நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன். கிரண் பப்ளிகேஷன் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிரண் பப்ளிகேஷன் தான். இது ரீசனிங்க்குன்னு கிடையாது, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நிறைய பேர் கிரண் பப்ளிகேஷன் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கிரண் பப்ளிகேஷனில் இப்போது மேக்ஸுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு எடுத்து வாங்கி அதுக்குன்னு ஒரு புக்கு ஸ்பெசிஃபிக்காக வாங்கி படிக்கிறீங்கன்னா, அவங்க உங்களுக்கு சொல்லி தந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே தெரியும், அது கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்க, எக்ஸாம் எழுதுறத கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியும். எல்லா டைமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லா பேப்பர்லேயும் டிஃபிகல்ட்டான பேப்பராக இருக்கட்டும், ஈஸியான பேப்பராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரிப்பீட் ஆகும் கண்டிப்பாக. எய்தர் சேம் கொஸ்டின் வரலாம், இல்லை சேம் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் வரலாம். ஸோ அதனால கிரண் பப்ளிகேஷன் அந்தளவுக்கு ஒர்த்து அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, அதே சோர்ஸஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப்லேயும் இருக்குது, ப்ளஸ் மார்க் டெஸ்ட்லேயும் இருக்குது. நீங்கள் எப்படியும் இப்போ மேக்ஸுக்குன்னு ஒரு ஒர்க் புக் வாங்கி நீங்கள் அத்தனையும் உட்காந்து சால்வ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் படிக்க போகிறதில்ல. அப்படி உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. மேக்ஸுக்குன்னு தனியாக இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபார் ஃப்ரம் கிரண் பப்ளிகேஷன்ஸ்னு சொல்லி இருக்கும். அது வாங்கி அதெல்லாம் உட்காந்து படித்து இப்போ ஆர்எஸ் அகர்வால் புக் படிக்கிற மாதிரி அது ஒரு 4 ஆர்எஸ் அகர்வால் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் அந்த புக்கு. அதை வாங்கி உட்காந்து நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு யூடியூப் தான் பெஸ்ட் சோர்ஸ். வித்தவுட் கோச்சிங் போகிறவங்களுக்கு யூடியூப் தாங்க பெஸ்ட் சோர்ஸ். அதை தவிர வேறு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் தனியாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட நிறைய சோர்ஸ் அதில் ஹிந்தியில் தான் இருக்கும். இல்லை எனக்கு ஹிந்திலாம் அவ்வளோவா தெரியாது அப்படின்னா யூடியூப்லேருந்து எடுங்க, ஃப்ரீ சோர்ஸஸ் அத்தனை இருக்குது. அந்த மாதிரி எடுத்து அதை படிச்சுக்கோங்க. வேணும்னா இது 2 புக்கு மட்டும் வாங்கிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, கிரண் ஒர்க் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும். ஏன்னா இது மார்க் டெஸ்ட்டு வாங்க முடியாதவங்க, இல்லை மார்க் டெஸ்ட்லாம் எனக்கு வேண்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா போதுன்னா இது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஈஸியஸ்ட் ஸ்கோரிங் ஏரியா ரீசனிங் தான். அப்புறம் நிறைய பேர் ஆப் கேட்பீங்க. எனக்கு ஒரு ஆப் இருந்தால் ஃபோனில் தான் நான் அதிகம் யூஸ் பண்ணுவேன், என்கிட்ட சிஸ்டம்லாம் கிடையாது, அப்போது எனக்கு ஆப் ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஆப் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பில் 10 கொஸ்டின் அந்த மாதிரி டெய்லி வந்துட்டுருக்கும். இப்போ கூட IBACIO ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சும்மா ஒரு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டெய்லி ஒரு 10 டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு டாப்பிக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த ஆப்லேருந்து நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஆப்பில் நோட்டிஃபிகேஷனும் வரும், இந்த எக்ஸாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேனா நோட்டிஃபிகேஷனும் வரும், அனாலிசிஸும் வரும். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆப் தான். சரி, இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன். டைம் கூட கீழே இருக்கும், நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த டைம் கோட் பேஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க திரும்ப. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனீங்க, படிச்சிருக்க இங்கிலீஷ் தான் உங்களுக்கு தெரியும்னா அந்த பிளேஸ்மெண்ட்டில் சினோனிம் ஆன்டோனிம்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஸ்பாட் த எரருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. இதே பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்னால் இப்போ ஸ்பாட் த எரர், சினோனிம் ஆன்டோனிம், அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் லைக் காம்ப்ரிஹென்ஷன்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நீங்கள் பேசிக் கிராமர், பேசிக்கான எல்லாமே படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக இதில் சினோனிம் ஆன்டோனிம் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், சினோனிம் ஆன்டோனிம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒரு 2 கொஸ்டின் தான் வரும். அதை தவிர மிச்சம் 2-3 கொஸ்டின் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ரவுண்ட் போகிறீங்க, சிஜிஎல் டயர் 2 போகிறீங்கன்னா பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், டயர் ஸ்பீச் அண்ட் டயர் ஸ்பீச் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேறு என்னென்னலாம் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் ரெண்டுத்துலேயும் சினோனிம் ஆன்டோனிம், அது வொக்காபுலரி, அது கொஞ்சம் தான் வரும். அது போக சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஈஸியான சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இது போக ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் இடியம் ஃப்ரேசஸ் இருக்கும். எஸ்பி பக்ஷி அந்த புக்கு போதுமானது அந்த புக்கே. பேசிக் கிராமர் படிக்கிறதுக்கு இது வேண்டாம். ஆன்லைனில் தேடினீங்கன்னா தமிழ்லேயே நிறைய இங்கிலீஷ்க்கான சோர்ஸஸ் இருக்குது. அதாவது ஒரு இங்கிலீஷ் டீச்சர் சொல்லித்தரதான் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இங்கிலீஷ் சேனல் ஏதாவது பார்த்தேன் அப்படின்னா, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். அது போக இடியம் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இதெல்லாமே எஸ்பி பக்ஷிலேயே இருக்கும். உங்களுக்கு வேறு எதுக்கும் நீங்கள் போக தேவையில்லை, அது எஸ்பி பக்ஷியே போதுமானது தான். நான் சொன்ன மாதிரி டயர் 2ல் இதெல்லாம் கேட்பாங்க. டெய்லி ஒரு 10 வொக்காப் படிச்சுக்கோங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் இங்கிலீஷ்க்கு நீங்கள் அலாட் பண்ணுற டைம் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ். ஒரு வொக்காபுலரி 10 வொக்காபுலரி படித்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், சரியா? வெறும் 10 வொக்காபுலரி.
இதே மிச்சம் இருக்க 10 மினிட்ஸில் மிச்ச ஒரு டாபிக் மட்டும் பாருங்கள். இல்லை ஏதாவது இங்கிலீஷ் டெஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் எழுதுங்க. ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஜிகே, ஜிஎஸ்சிஏ இதெல்லாம் நீங்கள் எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய டாபிக். மேக்ஸு மிச்சம் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும். பட் ஜிகே, ஜிஎஸ்சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஆர் வீக்லி ஆர் மந்த்லி கேப்சூல்ஸ். பேங்கர்ஸ் அடா. ஏன் பேங்கர்ஸ் அடா மட்டும் சொல்கிறேன்னா, பேங்கர்ஸ் அடாவில் வர கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறையா கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. பிடிஎஃப் அவங்களோடது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்க எடுத்து வச்சுருக்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது போக ஆல்மோஸ்ட் 85% எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவாங்க அதுலேயே. அப்புறம் அவங்களோடது பிடிஎஃப் எடுத்துட்டிங்கன்னா மந்த்லி கேப்சூலையும் இருக்கும், வீக்லி இருக்குது, டெய்லி இருக்குது. ஸோ அப்படி படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேங்கர்ஸ் அடாது. வேறு ஏதாவது பிடிஎஃப் இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் இது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன் தான் நான் கொடுக்குறேன். ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் கிரேட் அப் இல்லைனா எஸ்எஸ்சி அடாவில் பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கேங்கிறது மாறவே மாறாது. கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்ட்ராட்டஜிக்கே மாறவே மாறாது. ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வேறு எதுலையாவது பிடிஎஃப் நோட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம அதை பிடிஎஃபாக போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ் இது எல்லாம் தான் ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக். சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறான்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே ஒரு 8 கொஸ்டின் வரும். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி இது மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரியே 8 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பாலிட்டி ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். அந்த லெவலுக்கு கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி தான் அதிகம் கேட்பாங்க. நார்மலாக எஸ்எஸ்சி, ஐபியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்னால் இது பேஸ் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அதிகம் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டிக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு பெஸ்ட்டு எய்தர் நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஹிஸ்ட்ரி வந்துட்டு அப்படியே தான் இருக்க போகுது, மாற போகிறதில்ல. ஹிஸ்ட்ரி என்ன நடந்துச்சோ அதை திரும்ப அது 3 தான் இருக்குது ஹிஸ்ட்ரியில். ஏர்லி இந்தியான்னு நினைக்கிறேன், அப்புறம் மெடிவல் இந்தியா, அப்புறம் மாடர்ன் இந்தியா. இந்த 3மே நீங்கள் படித்து வைக்கணும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்தது தான் பாலிட்டி. அதில் என்னென்ன இருக்குங்கிறது அதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா யூஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சோர்ஸஸ் சொல்லியிருக்கேன். கெட் இன்டு ஐஏஎஸ், அப்புறம் கற்புத ஐஏஎஸ் சேனலில் இவங்க நல்லா சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டுமே தமிழ் சேனல் தான். கெட் இன்டு ஐஏஎஸ் யூபிஎஸ்சிக்கு, கற்புத ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு. கெட் இன்டு ஐஏஎஸில் இங்கிலீஷில் சொல்லி தந்திருப்பாங்க, பட் நீட்டாக சொல்லி தந்திருப்பாங்க, ஆர்டர் வைஸ் போயிருப்பாங்க. ஸோ அது படிச்சிங்கனாலும் பெஸ்ட்டு. அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் படித்து ஒவ்வொன்று நோட்ஸ் எடுத்து வச்சு போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னா, கடைசி எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி இருக்கும் இல்லையா, நீங்கள் மிச்சம் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின் 300 கொஸ்டின் இதுக்குன்னு எடுத்து பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் 300 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எந்த சேனல்லையும் போடுவாங்க. மோஸ்ட்லி ஹிந்தி சேனல்ஸில் இருக்கும். அது ஹிந்தி சேனலில் ஒன்று எக்ஸ்ட்ரா இன்ஃபோலாம் சொல்ல போகிறதில்ல. ஆல்ரெடி அவன் கொஸ்டின்ஸை இங்கிலீஷில் கொடுத்துருவான், ஆன்சரும் இங்கிலீஷில் கொடுத்துருவான். ஸோ அவன் பாட்டு ஹிந்தியில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் அது படிச்சிங்கனாலே போதும். ஓகே. இது முடியாதவங்க நான் சொல்கிறேன் பாசிபிள். ஏன்னா நீங்கள் 300 கொஸ்டின் அவ்வளோ சீக்கிரம்லாம் படிச்சிட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். இதுதான் முக்கியமான டாபிக். ரெண்டுத்துலேயுமே முக்கியமான டாபிக். பிகாஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அக்யூரஸியும் 100% இருக்கும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா. பட் டைம் எடுக்கும். நிறைய பேர் பயப்படுவீங்க மேக்ஸ்னாலே. ப்ராக்டிஸ் ஒர்க் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எனக்கு மார்க் டெஸ்ட்டு இல்லை ஆன்லைன்லாம் படிக்கிறதுக்கு தெரியாது அப்படின்னா கிரண் பப்ளிகேஷன் புக் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்குன்னு. அது வாங்கி அதில் இருக்கிற எல்லாத்தையும் படிங்க. அப்புறம் ஃபியூ சேனல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சேனலும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஈவன் கோச்சிங் சென்டர், ராகேஷ் யாதவ் போதுமானது தான். இல்லை உங்களுக்கு இது ரெண்டும் உங்களுக்கு பிடிக்கல, ஹிந்தி சேனலாக இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது சேனல் இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் சொல்லித்தராங்கன்னா பாருங்கள். பட் இவங்க 2 பேர் தான் எஸ்எஸ்சி இல்லை ஐபி அந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அவங்க சொல்லி தருவாங்க. வேறு யாரும் அது ரிலேட்டடாக, அதாவது இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா அந்த கொஸ்டின் எஸ்எஸ்சியில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை பேங்கிங்க்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கான்செப்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க சொல்லித்தர கான்செப்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நான் இவங்கள சொல்கிறேன். நீங்கள் தமிழில் வேணும்னா கண்டிப்பாக தமிழில் அவ்வளோ அந்தளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக கிடைக்காதுன்னு சொல்லுவேன். அப்புறம் உங்கள் ஓன் நோட்ஸ் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நிறைய கான்செப்ட்ஸ் எடுத்துக்காதீங்க. நான் ஏன் இந்த 2 சேனல் மட்டும் சொல்கிறேன், முன்னோரு நிறைய சேனல் இருக்கப்போ இந்த 2 மட்டும் ஏன் சொல்கிறேன்னா, இவங்ககிட்ட ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்குக்கே 4-5 கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஒரே சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு 4 கான்செப்ட் இருக்குது.
அந்த 4 கான்செப்ட் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு சேனலில். உங்களுக்கு எந்த கான்செப்ட் பெஸ்ட்டோ அந்த கான்செப்ட் மட்டும் படித்து அந்த கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது பெஸ்ட்டாக சொல்லி தந்திருக்கிறது இவங்க 2 தான். ஓகே, இவங்க வந்துட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே சால்வ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு நடுவில் வேறு கான்செப்ட் மாறுறது அப்படிலாம் இருக்காது. ஸோ ஒரே கான்செப்ட் படிக்கும்போது உங்களுக்கு இன்னமும் டீப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்குமே, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான். அது மார்க் டெஸ்ட் தான் கொடுக்கும் உங்களுக்கு. டெய்லி ப்ராக்டிஸ் அது மட்டும்தான். ஓகே, டெய்லி ப்ராக்டிஸ் நீங்கள் மார்க்கில் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி புக்லேயும் எழுதலாம். அப்புறம் டெய்லி வீக்லி டார்கெட் வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி இதுதான். நீங்கள் டெய்லி இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா டெய்லி டார்கெட் ஒரு நாளைக்கு நான் இந்த 5 வீடியோவாவது படித்து அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு வாரத்துக்கு நான் 2 டாபிக் முடிச்சிருக்கணும், டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிருக்கணும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் முடிச்சிருக்கணும். 2த்தையும் சேர்த்து ஒரு 20 வீடியோ இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு வாரத்தில் முடிக்கிற மாதிரி டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் ஆப் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்னோட இது பண்ணேன், இது முழுக்க என்னோடது தான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். ஸோ இது என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நான் ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருங்கிறதுக்காக தான். இப்போது என்னோடய லெவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மேக்ஸ்னால் பிடிக்கும். ஜிகே கண்டிப்பாக பிடிக்காது. இதோ இங்கே போட்டிருப்பேன், ஜிகே மை வர்ஸ்ட் எனிமின்னு போட்டிருக்கேன் இல்லையா. ஜிகே எனக்கு ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஆனால் மேக்ஸ் சால்வ் பண்ண சொன்னால் சால்வ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்பீட் அக்யூரஸிலாம் கிடையாது. சால்வ் பண்ணுறீங்களா, இந்த கான்செப்ட் தெரியுமா, நான் போடுவேன். தெரிலனா கொஞ்சம் யோசிச்சு போட்டு டைம் இழுத்துரும், இல்லைனா தப்பாக போட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கும். பட்டு அது மட்டும்தான் எனக்கு பிடிக்குங்கிற பட்சத்தில் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நான் இந்த மேக்ஸ் ஃபுல்லாக படிச்சிட்டேன்னா எல்லா எக்ஸாமும் என்னால் அட்டன் பண்ண முடியும்னு எனக்கு ஷியோராக தெரிஞ்சுது. ஸோ அதனால் மேக்ஸ் எழுத உட்காந்தேன். கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஃபுல்லாக நான் எடுத்தேன். எல்லா நோட்ஸும் எடுத்தேன். எஸ்ஐசிஐக்கு, அல்ஜீப்ராக்கு, ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் எல்லா டாபிக்ஸும் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் எடுத்து எப்படி எடுத்தேன்னா ஒவ்வொரு நாள் டார்கெட்டு, இல்லைனா டெய்லி டார்கெட், இல்லை வீக்லி டார்கெட் வச்சுட்டு 8 ஹவர்ஸ் ஃபுல்லாக உட்காந்தேன். எப்போ உட்காந்தேன்னா நைட் ஒரு 7 மணிக்கு உட்காந்தேன்னா 7-6 மணி போல் உட்காந்தேன்னா 1 மணி நேரம் நடுவில் சாப்பிட்றதுக்கு பிரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது போக காலையில் 3 மணி வரைக்கும் கூட நான் உட்காருவேன். அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு மேக்ஸுக்கு. ஸோ உட்காந்து நான் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் ஃப்ரீ தான். காலையில் எந்திரிக்கிறேன்னா ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சிட்டு 3 மணி தூங்கிட்டு சொல்கிறேன். 10 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். பொறுமையாக சாப்பிட்டு பொறுமையாக இது பண்ணி, அது என்னோடய ப்ராக்டிஸ். எனக்கு அது கம்ஃபர்டபுள். உங்களுக்கு காலையில் எழுந்துச்சி படிக்க தான் பிடிக்கும்னா காலையில் எழுந்துச்சி படிங்க. காலைல 4 மணி நேரம், ஈவினிங் 4 மணி நேரம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 ஹார்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். டெய்லி டார்கெட் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜிஎஸ் எப்போவுமே படிங்க. ஜிஎஸ் கூட படிச்சுட்டே இருங்க. டெய்லி 10 வக்காப் நான் சொன்னது அதையும் சேர்த்து படிங்க. ரீசனிங்க்கு நீங்கள் நான் ஸ்பெண்ட் பண்ணது 2 நாள் தான். ஓகே, 2 டேஸ் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. எஸ்எஸ்சியில் ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 டைம் மார்க் எழுதி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் மார்க்கு. அதில் உங்களுக்கு தெரியும் ரீசனிங் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அது பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் நான் நெட்டில் யூடியூப்லேருந்து தேடி பார்த்தேன். கொஞ்சம் வீடியோஸ் தான் இருந்துச்சு. அந்த கொஞ்சம் வீடியோஸே போதுமானது, சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸில் இருக்க டாபிக்ஸ்லாம் நானே போட்டு ஒரு 2 டேஸில் 12 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது டெய்லி ரொட்டீன் ஆகிடுச்சு. நான் மார்க் எழுதும் போதெல்லாம் 12 மினிட்ஸில் நான் ரீசனிங் முடிச்சிடுவேன். மிஞ்சி போனால் எனக்கு 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கிலீஷ் இந்த ஜிகே போயிடுவேன். ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ண தப்பு என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கும் நான் அட்வைஸ் பண்ணேன், கிரண் எழுதிக்கோங்கன்னு. அது தப்பு இல்லை. கிரணில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. கிரண் புக் எடுத்து அதில் இருக்க கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் என்ன பிரச்சனை ஆகும்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் சிஜிஎல் எழுதும்போது நான் கிளியர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில். பட் ஸ்டில் என்னால் அதிகம் ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா நான் கிரண் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு ஸ்பீட் பத்தலை. ஏன் அதுவும் இதுவும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் எழுதும்போது கிளிச்சஸ் இருக்கும் நிறையா. இப்போது இந்த கொஸ்டின்லேருந்து இன்னொரு கொஸ்டினுக்கு நேவிகேட் பண்ணும்போது ஒரு பிளிங்க் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் அப்புறம் எந்த கொஸ்டினில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போது எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க, ஒரு 4 கொஸ்டின் நடுவில் விட்டுருக்கேன், அந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னா எந்த கொஸ்டினில் இருக்கீங்கிறது தேடுறதே கொஞ்சம் ஒரு கடியான வேலையாக இருக்கும். பட் கிரண் புக்கில் எழுதும்போது உங்களுக்கு தெரியும், இந்த கொஸ்டின் தான் இருக்குது, இந்த கொஸ்டின் விட்டுட்டேன், டக்குன்னு சால்வ் பண்ணி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதில் நேவிகேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கஷ்டம். அதுக்கு தான் நான் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்குக்கு போனேன். எனக்கு கிடைச்ச சோர்ஸ் அதுதான், அதனால போனேன். இல்லை நான் ஆலிவ் போர்டு வச்சுருந்தேன்னா நான் உங்களுக்கு ஆலிவ் போர்டு சொல்லியிருப்பேன். மார்க் டெஸ்ட்டுக்கு போனப்போ மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் பழகுச்சு, அதனால பட் ஸ்டில் மார்க் டெஸ்ட்லேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா,
நேவிகேஷனுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் இந்த கொஸ்டினில் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இன்னொரு கொஸ்டினுக்கு என்னால் டக்குன்னு போக முடியுது. பட் எக்ஸாம் டைமில் இந்த கொஸ்டினில் இருக்கேன்னா இன்னொரு கொஸ்டினுக்கு நான் எந்த கொஸ்டின் போகிறேன்னே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அது டயர் 2ல் வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா டயர் 2 100 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக மேக்ஸுக்கு நான் தேடி அட்டன் பண்ண முடியாது. சேம் இங்கிலீஷ்க்கும் 200 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கிறேன்னு நான் ஒவ்வொரு டைமும் யோசிச்சு போடுறதுக்கு எனக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி டியூப்னு ஒரு மார்க் டெஸ்ட் இதுக்கு டயர் 2க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு. இப்போ டயர் 1க்கும் மேபி இருக்கும். டயர் 2க்கு நான் வாங்கி வச்சேன். டயர் 2க்கு வாங்கி கிட்டத்தட்ட 40 டெஸ்ட் ஃபார் மேக்ஸு, 40 டெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ். டயர் 2க்கு மட்டும் ஈச் டெஸ்ட்டு 2 ஹார்ஸ் டெஸ்ட்டு. அது வாங்கி வச்சு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அது ப்ராக்டிஸ் பண்ணி தான் என்னால் கிட்டத்தட்ட 70+ அட்டன் பண்ண முடிஞ்சது இதில் டயர் 2வில். அப்புறம் இங்கிலீஷுக்கு நான் அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு தான் கேட்பாங்கன்னு. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ்க்கு வெரி லெஸ் ப்ரிப்பரேஷன் தான் என்னோட ப்ரிப்பரேஷன் டைம் தான் என்னோடது. பட் என்னால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இந்த டைம் எனக்கு இங்கிலீஷ் 180 என்னமோ ஸ்கோர் டயர் 2வில் சொல்கிறேன் நான். 200க்கு ப்ரெப் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் நோட்ஸ், ஃப்ரெஷர்ஸ் இல்லை எம்ப்ளாய்டு யாராக இருந்தாலும் நான் இதுதான் சொல்லுவேன். மேக்ஸ் நோட்ஸ் எடுங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கான நோட்ஸ் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இன்றைக்கி படிக்க போகிறது இந்த 2 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து வர எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் படித்த மாதிரி. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, லேட் ஆனாலும் சரி நோட்ஸ் எடுங்க. ஐபி எக்ஸாம் ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக் இல்லை மார்ச்சுக்குள்ளே வந்துடும். மார்ச் எண்டுக்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே என்னால் நோட்ஸ் எடுத்து முடிக்க இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கவே சைடில் மார்க் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கிளியர் பண்ண முடியும். சீரியஸாக சொல்கிறேன், நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நான் அதுக்காக தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் போடுறது. மினிமம் 6 hours a day ஃபார் ஃப்ரெஷர்ஸ். சரியா? கண்டிப்பாக முடியும் அது உங்களால் 6 hours. ஏன்னா நீங்கள் இது எழுதுறதுக்குன்னு வந்துட்டீங்க. ஒர்க் போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. 6 hours முதல்ல உங்கள் மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு மார்னிங் 3 hours யூஸ் பண்ணுறேன், ஈவினிங் 3 hours யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, உங்களோட விருப்பம். எப்படி வேணால் படிங்க. என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னா நான் கொடுத்துருக்கிறது அப்படியே வரிசையாக கூட எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். சரியா? இந்த ரிமைண்டர் தியரம்லாம் மோஸ்ட்லி சொல்லியிருக்க மாட்டாங்க, வெளியே எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ரிமைண்டர் தியரம்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ப்ராபபிலிட்டி இது ஒன்று மட்டும் கண்டிப்பாக எஸ்எஸ்சியில் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஐபியில் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கோங்க. ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும், ஸ்டில் படித்து வச்சுக்கோங்க. ஜிஎஸ் நோட்ஸ் எடுங்க, முடிஞ்சால் எடுங்க. அது உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா எடுங்க. நான் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக. அது கிட்டத்தட்ட ஒரு 2 நோட் ஃபுல்லாக இருக்கும். பெரிய நோட்டு, அது லாங் சைஸ் நோட் ஃபுல்லாக நோட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி மட்டும் சொல்கிறேன்னா, ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக மாறாது, பாலிட்டியும் கண்டிப்பாக மாற போகிறதில்ல. எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணவும் மாட்டாங்க. ஹிஸ்ட்ரினா அவ்வளோதான், 1947 வரைக்கும் தான் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதே பாலிட்டினா 1947லேருந்து நடந்த ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இது, அப்புறம் ஆர்டிகல்ஸ், அது மட்டும்தான் பாலிட்டி. ஸோ அதனால அது 2 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னதான், உங்களுக்கு என்ன டைம் ப்ரிஃபர் ஆகுமோ அந்த டைம் எடுத்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்ட்ரைட் 8 hours உட்கார முடியும்னா நான் உட்காந்தேன். உங்களுக்கு இல்லை 6 hours தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த 6 hours உங்களுக்கு ஸ்ட்ரைட் 6 hours இருக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அப்படி எடுத்துக்கோங்க. உங்களால் 8 hours முடிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். லெஷ்யூர் டைம்ஸ் ஒரு 2 months கண்டிப்பாக நீங்கள் விட்டே ஆகணும். லெஷ்யூர் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்குன்னு தனியாக ஓன் டைமுன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் ஏன்னா எக்ஸாம் கிட்ட வரப்போகுது. இப்போ நீங்கள் சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஓகே, பொறுமையாக நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது மார்ச், ஏப்ரல், மேல தான் வரும் அது. பட் ஐபி எக்ஸாம் 2 monthsல வரப்போகுது. ஸோ இப்போலேருந்தே ஆரம்பிங்க. ஒர்க்கிங் பீப்புளுக்கு 3 hours a day இன் வீக் டே, 6 hours இன் வீக்கெண்ட்ஸாக போட்டுக்கோங்க. மேக்ஸுக்கு நோட்ஸ் கம்பல்சரி. அப்புறம் நீங்கள் 3 hours எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மேக்ஸுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேறு எதுவும் படிக்க வேண்டாம், வேறு எதுவுமே படிக்காதீங்க, அது மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 3 hours ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி 6 hours இன் வீக்கெண்ட்ஸ்லேயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் மேக்ஸுக்குன்னு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற டைமில் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. லைக் 4 hours நீங்கள் இது எழுதுறீங்கன்னா 1 hour மார்க் டெஸ்ட் எழுதுங்க. மார்க் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இந்த எடுத்ததெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்த எல்லாமே அதில் நான் என்னால் போட்டு சால்வ் பண்ண முடியுதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 daysல ஆல்மோஸ்ட் ஹாஃப் த டாபிக் மேக்ஸில் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் சொல்கிறேன். 3 hours 6 hours இன் வீக்கெண்ட்ஸ்ன்னு போனீங்கன்னா. சரியா? 1 monthல ஹாஃப் த டாபிக் இதில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட முக்கியமான டாபிக்ஸ் எதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்தந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. அது முடித்ததுக்கப்புறம்
உங்களோட ஷிஃப்ட் 3 ஹார்ஸ் ஷிஃப்ட்டை மாற்றிக்கோங்க. எப்படின்னா பர் டே வீக் டேஸில் என்ன பண்ண போகிறீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதுங்க 1 மணி நேரம், ½ அன் ஹவர் கரெக்ஷனை அனலிசிஸ் பண்ணணும், கரெக்ஷனும் பண்ணணும். ஜிகேஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஹவர். ஓகே, இது 2.5 ஹவர்ஸ் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் மேக்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் விட்டு போச்சோ அந்த டாபிக்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற டாபிக்ஸு, கன்ஃபார்மாக தெரியாத டாபிக்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ½ அன் ஹவரில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் தப்பாக இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அனாலிசிஸில் விட்டு போன சம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியாத கான்செப்ட்ஸ். இப்போ நீங்கள் எஸ்ஐசிஏல நீங்கள் ஆல்ரெடி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க, ஸ்டில் ஒரு கொஸ்டின் எஸ்ஐசிஏலேருந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கானா, அவங்களுக்கு தெரியாத கான்செப்ட், நான் எழுதாத கான்செப்டாக இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் உள்ள சம்மை நோட்டில் எழுதி அது கீழே ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2.5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மொத்தம் 3 ஹவர்ஸ் வீக் டேஸில் போயிடும். இதே வீக்கெண்ட் வந்துட்டால் 6 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் மிச்சம் இருக்க மேக்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஹவர் மார்க்கு, ½ அன் ஹவர் கரெக்ஷன், இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்னா ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 6 ஹவர்ஸ் சொன்னேன் இல்லையா, 3+2+1 இப்படி பிரித்து எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 நாள் மட்டும் ரீசனிங், சரியா? மிச்ச நாள் எல்லாத்துலேயுமே மேக்ஸ். ஏன்னா 2 நாள் போதும் ரீசனிங்க்கு. அந்த 2 நாள் ரீசனிங்கும் எப்படின்னா 2 ஹவர்ஸ் மட்டும் ரீசனிங் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு 3 ஹவர்ஸ், 1 ஹவர் ஜிகேஜிஎஸ். மிச்சம் இது 2 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்ச நாளாக 4 ஹவர்ஸ் மேக்ஸுக்கு, 1 ஹவர் ஜிகேக்கு, 1 ஹவர் மார்க்குக்கு, சரியா? இப்படி பிரிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்க்கு ஏன் நான் சொல்லவே இல்லை, இதுக்கு முன்னாடி இப்பயும் சொல்லலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டெய்லி, அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 5 நிமிஷம் ஒக்காபுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டெய்லி 10 ஒக்காப்ஸ்க்கு. மிச்சம் இருக்க 10 மினிட்ஸ் ஒரு பேசிக் கிராமர், கோல்டன் ரூல்ஸ்ன்னு படித்து வச்சுக்கோங்க. கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கிராமர் எரர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே தெரியும், அது படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் அது எழுதி வச்சிட்டிங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிளோடு எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி 15 மினிட்ஸ் படிச்சிங்கன்னா என்னை கேட்டால் ஒரு 20 டேஸில் இங்கிலீஷ் மொத்தமாகவே தரவாயிடுவீங்க. ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ஏசிஐஓ. நான் பேங்கிங்க்குலாம் சொல்லலை, பேங்கிங்க்கெலாம் அப்படி அவ்வளோ சீக்கிரம் தரவாக மாட்டீங்க, அது கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படும். எம்ப்ளாய்டு பர்சனுக்கு நான் 3 ஹவர்ஸ் சொல்லியிருந்தேன், இங்கே 3 ஹவர்ஸ் டே சொன்னேன். இங்கே ஏன் நான் 4 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன்னா, ஒன்று அந்த மார்க் டெஸ்ட் தான். அந்த மார்க் டெஸ்ட் ஸ்டார்டிங் கிடையாது. 2 ஹவர்ஸ் மேக்ஸுக்கு, 1 ஹவர் ஜிகே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க இந்த 1 ஹவர் இப்போதைக்கு வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் த டாபிக் முடிச்சதுக்கப்புறம், லைக் 20 டேஸ் 1 மந்த் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் மார்க் எழுத ஆரம்பிங்க. மார்க் எழுதுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் டெஸ்ட் சீரியஸில் எழுதினாலும் சரி, இல்லை புக் வாங்கி எழுதினாலும் சரி, மார்க் எழுதுறது ரொம்ப முக்கியம். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அதில் மட்டும்தான் வரும், சரியா? வீக்கெண்டில் சொன்ன 6 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ் மேக்ஸுக்கு, 2 ஹவர்ஸ் ஜிகேக்கு, 1 ஹவர் ரீசனிங் இல்லைன்னா இங்கிலீஷ் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கோங்க, சரியா? மார்க் கண்டிப்பாக வேணும், மார்க் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா மார்க் இதில் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பேன். வீக்கெண்டில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மார்க் எழுதிக்கோங்க. அப்புறம் ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட், நீங்கள் மார்க் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்த ஆர்டரில் என்னால் எழுதுனா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எழுதி தான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மேக்ஸ் வச்சு ட்ரை பண்ணேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மேக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு போனவுடனே எழுதிருங்க, ஃபஸ்ட்டு செக்ஷன் மேக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஜிகே போங்க, அப்புறம் இங்கிலீஷ் போங்க, கடைசியாக ரீசனிங் எழுதுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த டைப்பில் ஃபாலோ பண்ணி பார்த்தேன், எனக்கு முடியல. பிகாஸ் மேக்ஸ் முடிக்கிறதுக்கு ½ அன் ஹவர் ஆயிரும். மிச்சம் இருக்க ½ அன் ஹவரில் நான் 3 செக்ஷன் முடிக்கணும். ஸோ அப்போ எனக்கு ப்ரெஷர் தான் மென்டலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே உல்ட்டா பண்ணேன். ரீசனிங்கை ஃபஸ்ட்டு முடித்தேன், இங்கிலீஷ் முடித்தேன், ஜிகே முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவரில் இதெல்லாம் முடிச்சப்புறம் மிச்சம் இருக்க ½ அன் ஹவர் ஃபுல்லாக எனக்கு ஒரே செக்ஷன் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆர்டரில். அது உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதுதான் இப்போல்லாம் எழுதிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அப்படி வச்சுக்கலாம். பட் குறிப்பாக நான் சொல்கிறது, மேக்ஸ் கடைசியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஃபுல்லாக அதுக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸ் கடைசியாக வச்சுக்கோங்க. ரீசனிங் வேணால் ஆல்டர்னேட்டிவாக எங்கேயாவது போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் டைம் கன்சப்ஷன். மார்க் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு எவ்வளோ டைம் எந்தெந்த டாப்பிக்கு என்ன கொஸ்டினுக்கு எடுக்குதுன்னு தெரியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் வருவோம். ரீசனிங்கில் ஒரு 2 கொஸ்டின், கவுண்டிங் த நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ், அப்புறம் பாக்ஸ் மெத்தடில் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க. பாக்ஸோ இல்லை சர்க்கிளோ இல்லை ட்ரையாங்கிள் கொடுத்து அதுக்குள்ளே நம்பர்ஸ் கொடுத்து மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க, சரியா? அந்த 2 கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன் டிஃபிகல்ட் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஷியூராக ஆன்சருக்கு தெரியாது இதுதானே. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கு டைம் எடுக்கும். மிஸ்ஸிங் நம்பருக்கு சாதாரணமாகவே டைம் எடுக்கும். நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும்னு யோசிப்போம், நமக்கு கான்செப்ட் தெரியாதப்போ திரும்ப போட்டுட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கிற சம்முக்கெலாம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு அப்போ தான் தெரியும். மார்க் எழுத தான் தெரியும். அனாலிசிஸ் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, இருக்கிறதுலே உங்களுக்கு அதிக கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த மார்க் டெஸ்ட்டோட அனாலிசிஸ் தான்.
நார்மலாக ஒருத்தவங்க புக்கில் டெஸ்ட் எழுதி இது பண்ணுறவங்களுக்கும் மார்க்கில் எழுதுறவங்களுக்கும் அது பெரிய அட்வான்டேஜ் இந்த அனாலிசிஸ் தான். புக்கில் எழுதி இது பண்ணுறவங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன மெத்தடு என்ன இதுங்கிறது நீங்களே அனலைசிஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. பட் மார்க் எழுதுறவங்களுக்கு அவங்களே அனலைசிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சொல்யூஷன்ஸு. அது போக ரேங்கிங்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போது நான் ஐபி டெஸ்ட் ஒன்று எழுதியிருந்தேன். அந்த ஐபிக்கு அது வந்து லைவ் டெஸ்ட். லைவ் டெஸ்ட்னால் என்னென்னா யார் வேணால் எப்போ வேணால் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் எழுதலாம். அந்த மாதிரி எழுதினப்போ நான் இப்போ கூட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இசிஜிசிக்கு லைவ் டெஸ்ட் ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த டெஸ்ட் இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் ஒரு 20,000 பேர் அந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க ஐபியில். நான் சால்வ் பண்ணிட்டேன். எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் என்னோடய பேசிக் நாலேஜ் வச்சு சால்வ் பண்ணேன். என்னோடய ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 2,900 சரி 3,000 வச்சுக்கோங்க. 20,000ல் நான் 3,000 ரேங்க்கு. அப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு பின்னாடி 17,000 பேர் இருக்காங்கன்னு நான் சந்தோஷம் தான் பட்டுப்பேன். சரியா? நான் அது என்னோடய பாசிட்டிவிட்டி. எனக்கு முன்னாடி இன்னும் 3,000 பேர் இருக்காங்க, அதை தாண்டி போகணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். கண்டிப்பாக அது என்னால் முடியும். இன்னும் 2-3 மார்க் எடுத்தனாலே என்னால் வந்துட்டு முடியும். பட் பின்னாடி இருக்கவங்க அது என்னோடய கான்ஃபிடென்ஸும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஓகே, என்னால் இப்போயே இவ்வளோ எழுத முடியுதுன்னா கண்டிப்பாக என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு பூஸ்ட் பண்ணிச்சு. ஸோ அனாலிசிஸ் அந்த மாதிரி இருக்கப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு எந்த டாப்பிக்கில் அதிக டைம் எடுத்துட்டீங்க எல்லாமே அந்த அனாலிசிஸில் காமிச்சிரும். அப்புறம் சூஸ் த கொஸ்டின்ஸ் வைஸ்லின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது என்னென்னா பெரிய கொஸ்டின் எடுக்கிறதோட சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஆர்ட் ஆஃப் ஸ்கிப்பிங். உங்களுக்கு தெரியலையா இல்லை டவுட்டாக இருக்கா விட்டுட்டு போயிருங்க. தயவு செஞ்சு அட்டம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அட்டம் பண்ணி 1 மார்க்கு 0.25 மார்க்ஸில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அக்யூரேசி தான் நீங்கள் இது பண்ணணும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த ஆர்ட் ஆஃப் ஸ்கிப்பிங், அதுதான். நீங்கள் 65 கொஸ்டின் போடுறீங்க, 70 போட்டால் தான் நான் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லி மிச்சம் இருக்க 5 கொஸ்டின் ஏதோ ஒரு ரேண்டமாக நீங்கள் அடிச்சு விட்றதுக்கு 65 போட்டாலும் பரவாயில்ல, 65 நான் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படி உட்காருங்க. சரியா? ஏன்னா அதான் சொல்கிறேனே, கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 65 போட்டாலும் கிளியர் பண்ணிடுவீங்க, 70 போட்டாலும் கிளியர் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த 70 போடுறீங்க, இதில் 5 கொஸ்டின் தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 5 + 2.5 7 மார்க் போயிடுச்சு ஆல்ரெடி. 65ல் 7 அந்த மாதிரி தான் இருக்கும். அக்யூரசிக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுதான் ஒவ்வொரு அட்டம்ப்ட்டும், இதுதான் லாஸ்ட் அட்டம்ப்ட் அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ப்ராக்டிஸ் அதுதான் எப்போவுமே. ப்ராக்டிஸ் தான் முக்கியம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் மார்க் எழுதலைனாலும் ஓகே, பட் டெய்லி ஒரு 10 கொஸ்டினாவது டெஸ்ட் எழுதுங்க. நான் சொன்னாலே அந்த ஆப்பில் வந்து டெய்லி எழுதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வேறு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் போய் சேரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.